சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மதுரை மாநாட்டையும் அதனுடைய கூட்டத்தையும் பார்த்து உடனடியாக அவசரமாக இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. திராவிட மாடல் அரசு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் என்கிற இந்த அறிவிப்புக்கான காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வரலாற்று ரீதியா அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னதாக ஒரு கோட் சொன்னீங்க. உங்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு கிளைம். 1974 அந்த கட்சியில் முதலியாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீது பேசுகிற போது முஸ்லீம் லீக்கை சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு உறுப்பினரை எதிர்த்து அன்னைக்கு ஜி ராஜாராம் அதிமுகவில் இருந்தார். அன்னைக்கு திமுகவில் இருந்து விலகி போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தனி இஸ்லாமிய தொகுதி கேட்குறீங்க, அது ஆபத்தானது, அதை விட முக்கியம் கட்டுச்சோற்றில் எலியை வைத்து கொண்டு போவது போல அப்படின்னு 74 பேசினாங்க. அதே டிபேட்டில், அது மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு டிபேட், அதில் எதற்காக ஒரு இஸ்லாமிய கட்சியை இழுத்து அதுக்குள்ளே போய் அவர்களை ஒரு தேச விரோதிகள்னு சித்தரிக்க வேண்டிய அவசியம் எங்கே வந்ததுன்னு தெரியல. ஆனாலும் சித்தரிக்கிறார்கள். எப்படின்னா, முஸ்லீம் லீக் நாங்கள் பிரிவினையை எதிர்த்தோம் அப்படின்னு ஒரு கிளைமை முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு உறுப்பினர் முன்வைக்கிறாங்க. அதுக்கு எதிர்வாதமாக கோவை செல்லியன் அவர்கள், அன்றைக்கு அதிமுகவில் இருந்த கோவை செல்லியன் அவர்கள், முஸ்லீம் லீக் பிரிவினையை எதிர்த்த காரணத்தினால தான் பிரிவினை வந்ததான் நக்கலா கேட்டார். அப்ப அந்த முஸ்லீம் லீக்கையும் ஒரு சின்ன கேள்விதான். நீங்க 74 சொல்றீங்க, 2024 அஇஅதிமுகவினுடைய இன்றைய அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அவர் ஒரு சிறுபான்மையினர் தானே? அதை பார்க்க கூடாது, அது கவனத்தில் எடுத்துக்கூடாது. நான் சொல்றத நீங்க இதுக்கு அதுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? இல்ல மாற்றங்கள் வரும் சார். அதிமுக சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த வடிவம் வருகிற போது, இல்ல சிறுபான்மையினரே அவர் கட்சியில இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க, அவைத்தலைவர் இருக்கிறாங்கன்றதை சேர்க்கணும் இல்லையா? நான் ஆரம்பிச்சேன், நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க இது பண்றீங்களே சார். நான் குறுக்கிடவே இல்லை. இது 74 அப்படியே வந்தீங்கன்னா 1990 பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போது அவர்களுடைய நிலைப்பாடு கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க. 1993 ஆகஸ்ட் மாதம் இனி இதழுக்கு ஒரு பேட்டியை அதிமுகவில் இருந்து பின்னால பெருந்தலைவராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்த அம்மா பாஜக கிட்ட கட்சியை அடகு வைத்திரும் போல இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அப்படியே வந்தீங்கன்னா 2001 கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு விருந்து, அதாவது கோயில்களில் ஆலயங்களில் விருந்தளிக்கிற நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு, அதற்கு யாரை இவங்க அழைக்கிறாங்க அதிமுக சார்பா அப்படின்னா, அரசு சார்பாக அழைக்கிறாங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா தான் போய் தொடங்கி வைக்கிறாங்க. பாஜக தலைவர்களையும், அப்போ கூட்டணியில் அவங்க இல்லை, பாஜக தலைவர்களையும் விஹெச்பி தலைவர்களையும் அழைக்கிறாங்க. அந்த விருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியில் பாஜக தலைவர் கிருபாநிதி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஜேவின் இந்துத்துவ சார்பை, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய இந்துத்துவ சார்பை இது அடையாளம் காட்டுது அப்படின்னார். அதற்கு பிறகு கோத்ரா குறித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுகிற போது, குற்றம்னா எல்லாம் குற்றம் தான், மைனாரிட்டிக்கு எதிரான குற்றம்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்கன்னு அந்த விமர்சனங்களை முனைமழுங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார். இது 2. அடுத்தது அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க சார் பொறுமையா. 31/10/2022 கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு அதை திருப்பி வாங்கிட்டாங்க. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வால்யூம் 15 ஜூலை 2003 வெளிவந்த அந்த ஆவணத்தில் 9/4/2003 குஜராத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில் கொண்டு வருவதற்கு முன்னோடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த 31/10/2022 கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான் இருந்தது அப்படிங்கிறது அதில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் வந்தீங்கன்னா சிஏஏ பில்லை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. சிஏஏ பில்லை ஆதரிக்கிறாங்கிறது மட்டும் கிடையாது சார். சிஏஏல திமுக சார்பா திருச்சி சிவா அவர்கள் 2 திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன திருத்தம்? ஒன்னு, அது மத ரீதியா இஸ்லாமியர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது, இன ரீதியா நில ரீதியா இலங்கையை எக்ஸ்க்ளூட் பண்ணுது. இது 2த்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 6 அமெண்ட் பண்ணுங்கன்னு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. இவர்கள் பில்ல ஆதரிச்சது மட்டும் கிடையாது சார், அந்த திருத்தத்தை
கடைசியா இஸ்லாமியர்களுடைய நலனை பாதுகாப்போம்னு கொண்டு வரப்பட்ட அந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தையை சேருங்கன்னு திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை கூட அதிமுக ஆதரிக்கவில்லை. 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதுல நான் இந்த காட்டுறேன், ஆதாரத்தை நான் இப்ப காட்டுறேன். நீங்க பப்ளிஷ் நீங்க நான் காமிக்கிறேன். ராஜ்யசபாவோட சூர்யா முடிச்சு நான் காட்டுறேன். ராஜ்யசபா டாக்குமெண்ட்டை நான் காட்டுறேன், நீங்க காமிக்கிறேன். அதையும் எதிர்த்து அந்த பில்ல அந்த திருத்தத்தை கூட நிறைவேற விடாமல் தடுத்தவர். 2019 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிந்து சிஐஏவை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறார். அழுத்தத்துக்கு அடிபணிந்து ஆதரிக்கவில்லை அப்படின்னா மனமுவந்து ஆதரிச்சிங்கன்னு தான் அர்த்தம். கூட்டணி தர்மம் அது பின்னால சொல்றாரு. அன்னைக்கு கூட்டணி தர்மம்னு கூட சொல்லல, நாங்கள் அழுத்தத்திற்கு அடிபணியவில்லை, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். மனமுவந்துன்னு கூட நான் புரிஞ்சுப்பேன். அடுத்தது ஜனவரி மாதத்துல 2020 என்பிஆரை ஏப்ரல் 2020 இருந்து நாங்கள் அமல்படுத்த போறோம் அப்படிங்கிறார். கோவிட் வந்ததுனால தமிழ்நாட்டில் என்பிஆர் அமல் ஆகாமல் போனுச்சு. அப்ப இவ்வளவு தொடர்ச்சியாக 2020ஆம் ஆண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், அன்னைக்கு அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறார். ஒரு பாஜக பிரமுகருடைய கொலை, அதில் கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களே அல்ல. ஆனால் பாஜக காரர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன வந்து சொல்றாருன்னா, இஸ்லாமிய அடிப்படைவாதம் பெருகும் போது இந்து தீவிரவாதம் வளருவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை முடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள்ள 74 இஸ்லாமியர்களை இவர்கள் வந்து தேச விரோதிகள் சித்தரித்தது இந்தியா முழுக்க பிஜேபிக்கு முன்னோடி. இவங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிஜேபிக்கு முன்னோடி இவங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஆதாரம் கொடுக்கிறேன். முஸ்லிம் ஆதாரம் கொடுக்கிறேன். முஸ்லிம் விரோதிகள் எங்க சொல்லிருக்காங்க? ஆதாரம் கொடுக்கிறேன். நான் ஆதாரம் கொடுக்கிறேன். தேச விரோதிகள் நான் ஆதாரம் சொல்றேன் சார். எங்க சொல்லிருக்காங்க? நான் ஆதாரம் கொடுக்கிறேன். சொல்லுங்க, எங்க பதில் எங்க நான் ஆதாரம் கொடுக்கிறேன். கிழிப்பீங்க என்ன இல்ல வார்த்தை கவனமா பேசுங்க சார். வார்த்தை கவனமா பேசுங்க. இல்ல வயசுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்திருக்காங்க. வார்த்தை கவனமா பேசுங்க சார். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்திருக்காங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்திருக்காங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்திருக்காங்க. சூர்யா சொல்லிருக்கீங்க. இல்ல ரெண்டு தரப்பும் ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க சார். நான் கொடுக்கிறேன் சார். பரிசம் இல்லாம தமிழ்நாடு இல்லாம பொறுமையா பேசலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை வியாழக்கிழமை 1974 ஏப்ரல் 18 அவர் சொல்றாரு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் சார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது முஸ்லீம் லீக் பிரிவினையை எதிர்க்கும் என்று சொன்னார்கள். எதிர்த்த காரணத்தினால் தான் பாகிஸ்தான் பிரிவினை வந்ததா? இது தேச விரோதம்னு முத்திர ஸ்டேட்மென்ட். ஒரு நிமிஷம் இருங்க, பதில் சொல்லிட்டு. தேச விரோதிகள் முஸ்லீம்கள் தேச விரோதிகள் சொல்லியிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? என்ன இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறாங்க? அதையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க பதில் சொல்லணும். நான் கேட்கல. அவர் நீங்க பதில் சொல்லுங்க. பிரிவினைவாத பாகிஸ்தான் பிரிந்து போன போது அவர்கள் பிரித்து போனார்கள் சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம்கள் தேச விரோதிகள் எங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்களாங்க? அப்படின்னு அவரும் சொல்லல. அவர் தாங்க சொன்னாரு தேச விரோதிகள் என்று சட்டப்பேரவையில் அவர் சொன்னாங்க. உத்தரை குத்தியது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு என்ன இன்டர்பிரேஷன்? இதுக்கு நீங்க தேச விரோதிகள் அப்படின்னு யார் சொன்னது? ஒவ்வொரு நீங்க தான் சொன்னீங்க. ஒரு நிமிஷம், நீங்க தான் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னதை மனமு வந்து நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க. அந்த மாதிரி இன்டர்பிரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா மாறும் இல்லையா? அது தவறான சித்தரிப்பா மாறக்கூடாது அப்படிங்கறதுல அதிமுக அதை சொல்லக்கூடாதா? ரொம்ப சிம்பிள். கேட்கிற கேள்வி என்னன்னா, முஸ்லிம்கள் தேச விரோதிகள் என்று அதிமுக சட்டப்பேரவையில் சொன்னார்கள் என்று குறிப்பு இருக்கா? முஸ்லிம் லீக் குறிப்பு இருக்கா? முஸ்லிம் லீக் பிரிவினை நம்ம அந்த இடத்துல இருந்து தாண்டி போவோம் சார். அவர் நீ ரெண்டு தரப்பும் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் கேட்டீங்க. அவர் கேட்ட சொல்லிடுறேன். நீ கரசேவையை பத்தி நீங்க சொல்றீங்கல்ல. இன்னைக்கு சேகர் பாபு என்ன சொல்லி இருக்கிறாரு? ராமர் கோயிலுக்கு இங்க இருந்து யாரெல்லாம் போறீங்களோ அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன்றீங்க. அது என்ன பொருள்? ரெண்டு வேற வேற. கோயில் திறப்பு விழாவுக்கு போறது, அது கோயில் திறப்பு விழாவுக்கு போறது, கரசேவைக்கு போறது ஒண்ணா? ராமர் கோயிலே நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க. இங்க முஸ்லிமுக்கு எதிரானது சொன்னாங்க. கட்டப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றது தவறுன்றீங்களா? ஆமாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க?
கரசேவை புனித யாத்திரைக்கு போறதுக்கு நிதி கூடுதலா கொடுத்தது அதிமுக அப்படின்னு திரு இபிஎஸ் சொன்னது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? நாங்க எல்லா சமயம் ஒன்றுன்னு சொன்னோம், நீங்க அப்படி சொல்லல. ராமர் என்பவர் சாமியே கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு இவர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு நாங்க அனுப்புறோம்னு சொன்னீங்களா? அப்ப என்ன போறல? பேர் பேசணும், முதற்கட்ட பார்வையை பேசல. நீங்க ரெண்டு பேர் தான் பேசுறீங்க. என் குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொன்னார் சார். அவங்க குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லணும். அடுத்த சுற்றுல பேசலாம் சார். கலைஞர் என்ன சொன்னாரு? அது என்ன போராட்டம்? அது என்ன உள்நாட்டிலே நடக்கிற போராட்டம். அதற்கு அரசியல் காரணமாக மதசாயம் பூசாதீர்கள் என்று உங்க கலைஞர் சொன்னார்ல. சொன்னார்ல, அது என்ன என்ன ஆதாரம் இருக்கு? எங்க பேட்டியில இருக்க அன்னைக்கு எதிர்த்து என்ன ஆதாரம்? அதை எதிர்த்து வைகோ நீங்க அறிக்கை விட்டுருக்காரு. அது எதிர்த்து இல்ல ஆதாரம் சார். அவர் அதை சொன்னது கலைஞர் தான் என்பதற்கான ஆதாரம் இருக்கு. எடுத்து காமிக்க வேண்டாம். எடுங்க சார், நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம்.